சலாம் அலைக்கும் ரிஸ்வானா. வலைக்கும் சலாம். என்ன ரிஸ்வானா, எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. லைஃப்லாம் எப்படி போகுது? ஏதோ இருக்கேன். என்ன ரிஸ்வானா, என்னாச்சு இப்படி சலிப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னத்த சொல்றது, வாழ்க்கையில அடிக்கு மேல அடி கஷ்டமா இருக்குது. அதான் நம்ம பக்கத்து பாவாவை போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு போறேன். என்னது, பாபாவை பார்க்க போறியா? நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா நம்ம அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணுமே தவிர பாபாவை இல்லை. அந்த காலத்துல சஹாபாக்கெல்லாம் எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்கன்னா தன்னோட செருப்பு வர அந்த கஷ்டத்தை கூட அல்லாஹ் கிட்ட தானே முறையிடுவாங்க. சரி, என்ன இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அல்லாஹ் கிட்ட துவா கேளுன்னு சொல்றேன். அது என்ன துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டத்துக்காக ஒரு அழகான துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்களே, சொல்றேன் கேளு. லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்றேன் கேளு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மகத்தானவன், சகிப்புத்தன்மையுடையவன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் சங்கமிக்க அர்ஷின் அதிபதியும் ஆவான். போங்கம்மா அங்கிட்டு, நீங்க ரெண்டு பேரும் அந்த கஷ்டத்துக்கு மட்டும்தானே துவா சொல்லுவீங்க. அந்த பாவா கிட்ட எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கான். முந்தா நாள் எங்க எதிர்த்த வீட்டு ஐஷாக்காவுடைய பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாவா கிட்ட போயிட்டு 200 ரூபாய் கொடுத்து ஒரு தாயத்தை வாங்கி விட்டு கட்டி விட்டு வந்தாங்களாம். ஏன், என் பக்கத்து வீட்டு ஃபாத்திமா அவங்க வீட்டில் ஒரே சண்டையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாவா கிட்ட போயிட்டு 2000 ரூபாயா ஒரு தாளை அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில போட்டு கரைச்சி குடிக்கணுமா. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட துவா இருக்கா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு அருமையான துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதுக்குமா துவா இருக்கு? சொல்றேன் கேளு. அல்லாஹும்ம ஆஃபீனி ஃபீ ஜஸதி வ ஆஃபீனி பஸ்வரி வ ஜல்ஹுல் வாரிஸ மின்னி, லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதோட அர்த்தத்தையும் நானே சொல்றேன் கேளு. இறைவா, என் உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, மேலும் என் பார்வையில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, இது எனக்கு மரணம் வரை நிரந்தரமாக்குவாயாக. சங்கமிக்க சகிப்பு தன்மையுள்ள அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் தூய்மையானவன், அவன் வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் சங்கமிக்க அர்ஷின் அதிபதியும் ஆவான். அது மட்டுமா, இப்பெல்லாம் நம்ம தெருவில் யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நோய் விசாரிக்கிற போறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க கிட்டக்க போய் உட்காந்துட்டு இப்படிதான் ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க திடீர்னு பொட்டுன்னு போயிட்டாங்கன்னு அவங்க கிட்டக்கே உட்காந்துட்டு அவங்கள பயன்படுத்துற விதமா சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை விசாரிக்கிறதுக்கும் ஒரு அழகிய துவாவா கத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன துவானா, லா பகுஷு துவாஹிரன் இன்ஷா அல்லாஹ். இதோட பொருளை நான் சொல்றேன் கேளு. கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் இது உங்கள் பாவத்திலிருந்து உங்களை தூய்மைப்படுத்திவிடும். நம்ம குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும்னா முதல்ல நம்ம சரியா இருக்கணும். அல்லாஹு தஆலா காட்டி தந்த வழியில நம்ம குடும்பத்தை அமைச்சுக்கணும். நம்ம துணைங்களும் குழந்தைங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல கற்று தந்த இந்த துவாவை ஓதணும். அது என்ன துவா? சொல்றேன் கேளு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜல்னா லில் முத்தகீன இமாமா. இதோட அர்த்தத்தை கேளு. இறைவா, எங்கள் துணைவியரிடத்திலும் எங்கள் சந்ததியரிடத்திலும் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சி தருவாயாக, மேலும் உன்னை அஞ்சுவோருக்கு வழிகாட்டியாக எங்களை ஆக்குவாயாக. இதான் அதோட அர்த்தம். ஓ, என்னது இது பலப்பலன் இருக்கு, கொண்டா பாப்போம். இத கழட்டிராத. ஏன் கழட்டக்கூடாது? இது சாதாரண மோதிரம் கிடையாது, ராசிக்கல் மோதிரம். அதான் சொன்னனே, வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னத்த சொல்றது, கூட உள்ளவங்களே எதிரா செயல்படுறாங்க. அதான் அந்த அடுத்த தெருல ஜோசியம் பார்த்து ராசிக்கல் மோதிரம் போட்டு விடுறாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு போட்டுன்னு வந்தா கஷ்டமெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. இதை போட்டா உனக்கு கஷ்டம்னா போவாது, களவு வேணா போகும். ஏன் இப்படியெல்லாம் பேசுற? பின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த துவா இருக்கும்போது எதுக்கு இந்த ராசிக்கல் மோதிரலாம்?
இதுக்குமா துவா இருக்கு? சொல்றேன் கேளு. ரப்பி ஐன்னி வலா துயின் அலைய வங்சுர்னி அலா தங்சுர் அலைய வம்குர்லி அலா தம்குர் அலைய வஹ்தினி வயசிர் ஹுதாய இலைய வங்சுர்னி அலா மம்பஹ அலைய அல்லாஹும்ம ஜ்அல்னி லக ஷாகிரா லக தாகிரா லக ராஹிபா லக மித்வா அன் இலைக்க முஹபிதன் அவ் முனிபா ரப்பி தகப்பல் தௌபதி வாஹ்சில் ஹௌபதி வாஜிப் தஅவதி வஸப்பித் ஹுஜ்ஜதி வஹ்தி கல்பி வஸத்தித் லிசானி வஸ்லுல் சஹீமத்த கல்பி. இதோட அர்த்தத்தை நீயே சொல்லு நபிசா. சொல்றேன் கேளு ரிஷ்வானா. இறைவா, எனக்கு கிருபை செய்வாயாக, எனக்கு எதிராக கிருபை செய்து விடாதே. எனக்காக சூழ்ச்சி செய்வாயாக, எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து விடாதே. எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு எதிராக உதவி செய்து விடாதே. எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, எனக்கு நேர்வழியை எளிதாக்குவாயாக. எனக்கு அநீதி இழப்போருக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக. மேலும் உனக்கு நன்றி செலுத்துபவனாகவும், உன்னை நினைவு கூறுபவனாகவும், உனக்கு அஞ்சுபவனாகவும், உனக்கு கட்டுப்படுபவனாகவும், உன்னில் சரணடைபவனாகவும் என்னை ஆக்குவாயாக. மேலும் என் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, என் பாவத்தை கழுவுவாயாக, என் பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக, என் ஆதாரத்தை உன் எதிரிகளுக்கு எதிராக வலுப்படுத்துவாயாக, என் இதயத்திற்கு நேரான வழியை காட்டுவாயாக, என் நாவை சீராக்குவாயாக, என் உள்ளத்தின் கசடுகளை அகற்றிடுவாயாக. இதான் அதோட அர்த்தம். நீங்க 2 பேர் என்னதான் சொன்னாலும் என் மனசுக்கு திருப்தியே அடைய மாட்டேன்னு இருக்கு. இப்படி திருப்தி பெறாத இதயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறது கூட அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை சொல்லி கொடுத்துருக்காங்களே. அத முதல்ல சொல்லுங்க. என்ன மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படுது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்னில் மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தாஹ்வத்தில் லா யுஸ்தஜாபு லஹா. இறைவா, உன்னிடம் நிச்சயமாக நான் பயனற்ற கல்வியை விட்டும், உன்னை அஞ்சாதீதித்து விட்டும், நிறைவடையாத உள்ளத்தை விட்டும், அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதான் அதோட அர்த்தம். இவ்வளோ விஷயங்களுக்கு துவா சொன்னீங்களே, பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய துவாவும் அப்புறம் நீங்க 2 பேர் சொன்ன எல்லா துவாவும் உள்ளடங்குற மாதிரியான ஒரு துவா சொல்ல முடியுமா? பெற்றோர்களுக்காக துவா கேட்டல, நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அவங்க உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். ஆனால் நம்ம பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அவங்க மவுத்தானதுக்கு அப்புறமும் நன்மை செய்ய முடியும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் மவுத்தானதுக்கு அப்புறம் அவங்கள 3 விஷயம் பின்தொடருது. அதுல ஒன்று என்னன்னா, பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைங்க. ஆமா, அது எப்படி? அல்லாஹ் குரான்ல கற்றுத்தந்த இந்த துவா ஓதணும். ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பயானி சஹீரா. இறைவா, குழந்தையாக இருக்கையில் என்னை அன்புடன் வளர்த்தது போல அவ்விருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயாக. இதான் அதோட அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா துவாவும் அடங்குற மாதிரி துவா கேட்டல, சொல்றேன் கேளு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் புஹ்லி வல் ஜுப்னி வலல இத்தைனி கலபதி ரிஜால். இதோட அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்க நஃபீசா அக்கா. சொல்றேன் கேளு ரிஷ்வானா. இறைவா, கவலையில் இருந்தும், துக்கத்தில் இருந்தும், இயலாமையில் இருந்தும், கஞ்சத்தனத்தில் இருந்தும், கோழைத்தனத்தில் இருந்தும், கடன் சுமையில் இருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதான் அதோட அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த காட்சிகளுக்கு எல்லாமே இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில மக்கள் கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட காணப்படுகிறது. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு சில மக்கள் தனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா யாரையாவது தேடி போறாங்களே தவிர என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கிட்ட ஏன் பிரார்த்திச்சு கேட்க மாட்டாங்க? அது மட்டும் இல்லைங்க, அல்லாஹ் 9வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல சொல்றான், நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள்னு சொல்றான். ஆனா நம்ம மக்கள் சிலர் அல்லாஹ்வை தவிர யாரையோ சார்ந்திருந்து இணை வைத்தலுங்கிற ஒரு பெரும்பாலத்துல விழுந்து விடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அல்லாஹ் தன்னோட திருமறையில 4வது அத்தியாயத்துல 48 மற்றும் 116வது வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரிக பிஹி. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்றான். இணை வைக்கிறது எந்த அளவுக்கு பாவமா இருக்குன்னு சொன்னா, நிரந்தர நரகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய இறைவனாலவே மன்னிக்கவே படாத ஒரு பெரும்பாவமா இருக்கு. பிற கடவுள்களை வணங்குறதும், தர்காக்கு போறது, தாயத்தை கட்டுறது, ஜோசியம் கேட்கறது, இது மட்டும்தான் ஷிர்க்கு கிடையாதுங்க. இன்னைக்கு வெளிப்படையான ஷிர்க்குகள்ல இருந்து விலகி இருக்கிற நாம ஷிர்க்குன்னு தெரியாத மறைவான ஷிர்க்குகள்ல விழுந்துடுறோங்க.
அது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் உங்கள் மீது அதிகமாக பயப்படுவது சிறிய இணை வைப்பில் தான் சொன்னாங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, சிறிய இணை வைப்பில் என்றால் என்ன என சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகஸ்துதி ரியா என்பதே சிறிய இணை வைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, பொது மேடைகளிலும் சரி, சில நபர்களை முகத்துக்கு நேரா போயிடறாங்க. ஆனா உலக தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை யாருமே வரம்பு மீறி புகழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் யாருங்க புகழறதுக்கு? அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சத்தியெல்லாம் எதுல பண்ணிட்டு வராங்க? குரான் மேல பண்றாங்க, அப்பா அம்மா மேல பண்றாங்க, படிப்பு மேல பண்றாங்க, சுத்தி இருக்கிற நண்பர்கள் மேல பண்றாங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மன் கலஃப பிகைரில்லாஹி, எவர் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்கிறாரோ ஃபகத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாருன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரியான நம்முடைய விஷயங்கள் செயல்களிலும் வார்த்தைகளிலும் இருக்கக்கூடிய ஷிர்கென தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கிறோம். வெளிப்படையான ஷிர்க்குகள் இருந்தும் மறைவான ஷிர்க்குகள் இருந்தும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் காத்தருள்வானாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.